100 கிராம் உளுந்து போட்டுங்க. தொலி உளுந்து இருந்தால் போடலாம், எனக்கு தொலி உளுந்து இல்லை. 100 கிராம் பச்சரிசி, அதில் பாதி 50 கிராம் வெந்தயம் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது ரெண்டையும் இப்போ அலம்பி தண்ணி போட ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டேன். ஒரு மணி நேரம் ஊறட்டும். இது ஊறியாச்சு. 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறேன். இப்போ நல்லா ஊறிட்டு பச்சரிசி ஊறிட்டு இந்த ஏற்கனவே ஊற வச்சது நான் 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிருந்தேன். கொஞ்சம் தான் இருக்கிறதுனால உளுந்தையும் வெந்தயத்தையும் முதல்ல போட்டு அடிச்சுட்டு அரிசி அதுக்கப்புறம் போட்டு அடித்து எடுத்துருந்தேன். வெந்தயமும் உளுந்தும் அரைச்சி வச்சுட்டேன். இது பச்சரிசியும் அரைச்சி வச்சுட்டேன். மிக்சிலே போட்டு தட்டி வச்சாச்சு. இதை கிண்ட தான் செய்யணும். பாத்திரத்தில் பனை வெல்லத்தை கொதிக்க வச்சு எடுத்துடணும். அடியில் தூசி இருக்கக்கூடாதுன்னு, கல் மண் இருக்கக்கூடாது. அது வீடியோ எடுக்கிறது டக்கு இந்த பிளேட்டில் தட்டிட்டேன். அதான் எடுத்து காட்டுறேன். கருப்பட்டி தான் இதுக்கு நல்லது. தண்ணீர் கொதிக்க வச்சிடணும். நல்லா தண்ணீர் கொதிக்கட்டும். அதெல்லாம் கரைஞ்சிட்டு ஒரு வடிகட்டியில் வச்சு வடிகட்டி எடுத்துருந்தேன். இப்போ அரிசி வெந்தயம் உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடணும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ கலந்து வச்சதை அதில் கொட்டிடலாம். கட்டி விழாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் கலந்து இப்போ கொதிக்கிற வெந்நீரில் ஊற்றியாச்சு. கட்டி விழாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். வச்சு அரிசி எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. இப்போ நல்லா கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பனை வெல்லமாக போடணும். இது வெந்தயக்களி எதுக்குன்னா, அந்த காலத்தில் இது வெயில் காலத்தில் வாரம் ஒரு நாள் கூட கிண்டி சாப்பிட்ருக்கோம் நாங்கள். பனை ஓலை இருக்குல்ல, பனை ஓலை அதை எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் மண் பாத்திரத்தில் வைக்கும் போது, விறகடுப்பில் வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உடல் சூட்டை தணிக்கும். எவ்வளோ ஒரு ஹீட் இருந்தாலும் உடல் சூட்டை தணிக்கும். வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது வெந்தயம். வெயில் நேரத்தில் எல்லாருமே இதை சாப்பிடலாம். சிறியவர்லேருந்து பெரியவர்கள் சாப்பிட்லாம். வெந்தயக்களி இது வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது. வெந்ததுக்கப்புறம் தான் கருப்பட்டி இதை ஊற்றணும். பாவு காய்ச்சி வச்சுருக்கேன், அப்படியே போடக்கூடாது. இது நல்ல வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது. வாய்ப்புண், வயிறு புண், உடல் புண் எல்லாத்துக்கும் இது நல்லது. உடல் சூட்டை நல்லா தணிக்கக்கூடியது. சாப்பிடவும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பனை வெல்லம் தான் கண்டிப்பாக போடணும். அச்சு வெல்லம், ஜீனி அதெல்லாம் போடக்கூடாது. இது நல்லா கொதித்து வரட்டும். ஏலக்காய் விருப்பம் இருந்தால் போடலாம். நான் இதில் போடவா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கேன், பார்த்துக்கிட்டேன். குழந்தைகள்கிட்ட கேட்டதான் முடியும். சில பிள்ளைகளுக்கு வாசனை பிடிக்காது. இதில் ஏலக்காய் பிள்ளைகள் வேண்டான்ட்டு அதனால் போடலை. இதில் தேங்காய் திருவல் போட்டு இறக்குற போவையில் தேங்காய் திருவலும் போடலாம். அதுவும் நான் இப்போ போடலது. தேங்காய் பால் எடுத்து ஊற்றினாலும் ஊற்றலாம். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது வெந்தயக்களி. அது நைட்டு கிண்டி வச்சு காலையில் எந்திரிச்சது பல் துளைக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நான் இப்போ நைட்டு தான் ஊற போட்டு வெந்தயத்தை காலையில் தான் கட்டுதேன். காலையில் சாப்பாட்டுக்கு வச்சுக்கிற மாதிரி வைக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து முறை கூட்டி வரும். நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் திருவல் போட்டால் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதை பார்த்துட்டு போட்டுக்கிடுங்க. உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கிடுங்க. எங்கள் வீட்டில் 2 பேருக்கு பிடிக்கும், 4 பேருக்கு பிடிக்காது. அதனால் நான் போடலை. எதுவுமே இப்படி தான். ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. இப்போ எடுத்து வச்சு பாதியை பிரிக்கணும். பிரித்து வச்சு தனியாக போடுறதா இருந்தால் போட்டுக்கிடலாம். உடல் சூட்டை தணிக்கும் வெயில் கால களி வெந்தயக்களி. வெந்தயம் அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு. சூட்டை தணிக்கக்கூடிய வெந்தயக்களி. உடல் சூடு, வயிறு புண்ணு, உடல் புண் எல்லாமே கேட்கக்கூடியது. இது வாய்ப்புண் எல்லாத்துக்கும் இது. இதில் தேங்காய் திருவல் போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், ஏலக்காய் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான். இன்னும் கொஞ்சம் கொதித்து மேலே வரட்டும். அதே ஒரு முந்தின வீடியோவில் முன்னால் உள்ள இதில் 1 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வீடியோவில் வெயில் காலத்தில் வெந்தயக்களி, அதில் தேங்காய் பூ எல்லாமே போட்டிருக்கேன். தேங்காய் பால் எடுத்து ஊற்றி அது வேறு போட்டிருக்கேன். 2-3 விதமாக போட்டிருக்கேன். இதில் மண் பாத்திரத்தில் கிண்டுற மாதிரி போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள். அந்த காலத்து உள்ளது கிராமத்து சமையல் தான் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறது பூராமே. எல்லா வீடியோவுமே பாருங்கள் நீங்கள்.
யாரும் சப்ஸ்கிரைப் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நல்லா வெந்துட்டு பாருங்கள். நல்ல முறை கூட்டி வந்து மேலே வர பொங்கி வருது. இறக்கிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.